காலேஜ் டிஆர்பி 2025 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆன்சர்ஸ் கீ நம்ம பார்க்குறோம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் வந்து தமிழுக்கு, 31ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 31ல விச் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி பெர்ஃபார்ம் பை த பிலோ மென்ஷன் லாஜிக் சர்க்கியூட் அப்படின்னு வந்திருக்கு. இதோட ஆன்சர் வந்து ஆர் கேட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு NAND கேட் இருக்கு, ஒரு தேர்டும் NAND கேட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கேட்ஸ் லைக் டேக் இன்புட்ஸ் A and B மட்டும் சிங்கிள் இன்புட் தான் எடுக்குது. ஸோ நாட் கேட்டா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 NAND கேட் வந்து நாட் கேட்டா ஒர்க் ஆகும். ஓகே, நாட் கேட்டா இருக்கும். இது எதுவும் நாட்டு. ஸோ சிங்கிள் இன்புட் A, ஸோ A பார் B பார். ஸோ ஃபைனலா இங்க வர்ற இந்த NAND கேட்டுக்கு வர்ற அவுட்புட் வந்து A பார் and A bar then B bar varum. So A bar and B bar the whole bar actual output. So based on the De Morgan's law, what is the output for the third NAND gate? A bar dot B bar the whole bar. So final output on the A plus B. So this is based on the De Morgan's law. So idan adoda output A plus B da adha output. So first NAND gate, second NAND gate output. So final both after the both NAND gate, this is the output A bar, A double bar plus B double bar. So final output A plus B. So R gate the adoda answer. Okay, first and then second 32 given below are two statements. So idhula job scheduler பத்தி பேசிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா statement 1 correct. Statement 1 is correct, but statement 2 is incorrect. Okay, this is the answer for the 32 question number 32. And then the correct answer for 33 C the correct answer. இதுக்கு நான் போட்டிருக்கேன். So 30, so 32 ஆன்சர் போட்டிருக்கேன். இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலி இது வந்து directed acyclic graph. So first value A is used twice. This is gives A plus A. So A plus A and B and C combined with A plus operator. So B plus C the answer. So இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் C. ஸோ B plus C. Okay. Next question. In two-phase locking protocol, a new lock on item can be acquired, but none can be released. Is first growing, next shrinking. Okay, this is the answer for the 34th question. And then the standard rules for evaluating the fuzzy touch T of complex sentences, say A and B, are mentioned in the list 1 and list 2. So based on the given value, this is the output. Okay, so this is the final answer. D is the final answer. So P can answer A, T of A and B. இதோட ஆன்சர் வந்து min of T of A, T of B. Okay, minimum of T of A and T of B. Okay, and then இதோட ஆன்சர்ஸ் Q என்ன ஆன்சர்னா போடல, அதுக்கு ஆன்சர் போடல. டீக்கு வந்து ஆன்சர் வந்து Y. ஓகே, அண்ட் தென் கியூக்கு வந்து T, ஆருக்கு வந்து T of ARB, ARBக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் TA and TB. அண்ட் தென் ஃபைனலா T நாட் ஏக்கு ஆன்சர் வந்து X, one minus T of A. This is the final answer for 35th question. Okay, and then next, which of the following is true ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூ அப்படின்னா C attribute have single value for a particular entity is called single value. ஸோ ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு சிங்கிள் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் வேல்யூட ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அண்ட் தென் 37th கொஸ்டினுக்கு ஆன்சர் D, A minus D. ஓகே, 2n log n minus n log n. இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, ஹீப் சார்ட்டோட ரேண்டம் பெர்மிட்டேஷன் ஆஃப் n டிஸ்டிங்க்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன, அதோட நோட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n log n minus n log n. ஓகே, அண்ட் தென் இதுக்கு வந்து 32 KB டேட்டா கேஷ், த ஆவரேஜ் மிஸ் ரேட் அண்ட் மென்ஷன் பிலோ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். பி தான் அதுக்கூட ஆன்சரு. அண்ட் தென் 39th கொஸ்டினுக்கு
what are the not CPU organization? எது CPU organization இல்லை அப்படின்றாங்க. சிங்கிள் அக்குமுலேட்டர் ஆர்கனைசேஷன், சாரி நாட்னு கேட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி இஸ் த CPU ஆர்கனைசேஷன் தான். ஸோ சிங்கிள் அக்குமுலேட்டர் ஆர்கனைசேஷன், ஜென்ரல் ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷன், ஸ்டாக் ஆர்கனைசேஷன் எல்லாமே. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் இஸ் நாட் கரெக்ட்ன்றாங்க. ஓகே. அண்ட் தென் 48th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 மூணுமே கரெக்ட். ஓகே. எண்ட் யூசர் software engineer creates user model and design model. Statement 2, end user develops user system perceptron model. And then finally எது இல்லை அப்படின்னா 3 தான் இல்லை. So user model does not establish the profile of end user of the system. So user model does not establish. user model என்ன இருக்காது அப்படின்னா profile of the end user of the system இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதுதான் இன்கரெக்ட். எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா 1, 2, 4 ஆர் கரெக்ட். ஓகே. தென் 41 வந்து 41 ஆன்சர் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஸோ ரெண்டுமே இதுல கரெக்ட். ஸோ IEEE 803.3 இஸ் த collection of wired Ethernet standard. So இது for the link layer. Then IoT devices may have self-configuring capability. So இதெல்லாம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஓகே. And then peephole optimization is a form of local optimization. Okay. And then in the 43 questionக்கு இதுதான் for the set A and B, A is equal to B இருந்துச்சுன்னா A belongs to B and then B belongs to A அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர் இருக்கு. அண்ட் தென் 44th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே. அண்ட் தென் ஆன்சர் பி தான் கரெக்ட். 45th கொஸ்டினுக்கு போலிங் தான் கரெக்டான ஆன்சர். 46th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 ஆர் கரெக்ட். 4 மட்டும் இன்கரெக்ட். ஸோ 4th கொஸ்டின் மட்டும் incorrect சொல்லிருக்காங்க. So cyclometric complexity is a software metric that provides a qualitative measure of logical complexity of program சொல்லிருக்காங்க. இது wrong statement. இது மூணு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே. Then 47th question, solution to the critical section problem must satisfy the following conditions. So என்ன கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா ABC மூணுமே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ப்ராக்ரஸ், பவுண்டட் வெயிட்டிங். ஸோ மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட். D is the correct answer for the 47th question. Okay, then 48th பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து 8 எட்ஜஸ் அதுவே அங்கே இருக்கு. ஸோ நம்மளே இதுக்கு ஃபார்முலா இருக்கு, பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுக்கு இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் வி கேன் ஃபைண்ட் அவுட் த சைக்கிள் 6 and 8 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் பி தான் இதுக்கு கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து how many words of 3 distinct, இதுக்கு பெர்மிட்டேஷன் ஃபார்முலா போடணும். ஸோ இதுதான் அதுக்கு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா போட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஃபார்முலா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த அவுட்புட். திஸ் இஸ் 60 தான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ how many 3-letter words we can create with the word 5-letter word mouse. நெக்ஸ்ட் ஆன்சர், இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி 2 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, 50th question, கேரக்டர் ஆஃப் நான்-ஜீரோ ரிங் ஆர், இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, சி தான் அதோட கரெக்ட் ஆன்சர். So what are the major difficulties which cause the instruction pipeline to deviate from its normal operation? எதெல்லாம் வந்து deviate பண்ணும், நார்மல் ஆப்ரேஷனை இது deviate பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. மேஜர் டிஃபிகல்டிஸ் விச் காஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன் டு டிவியேட் ஃப்ரம் இட்ஸ் நார்மல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டா அப்படின்னு ஏசிடி. ஏ ரிசோர்ஸ் கான்ஃபிளிக்ட், ஏதாவது ரிசோர்ஸ் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா அது டிவியேட் ஆகும். அண்ட் தென் டேட்டா டிபெண்டன்சி இருந்தா டிவியேட் ஆகும். அண்ட் தென் பிரான்ச் டிஃபிகல்டிஸ் இருந்தால் டிவியேட் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 52 டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் டைப், இதுக்கு ரிலேஷன் டைப் இன் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டைப் இன் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் இஸ் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டைப் பார்ட்டிசிபேட்ஸ் இன் த ரிலேஷன்ஷிப். அதுதான் அதோட ஆன்சர்.
And then 53க்கு 53 ஓட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன். ஒன் ஆஃப் த ரூல் டு சாட்டிஸ்ஃபை த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா the attribute is a foreign key R1 have the same domain as the primary key attribute of R2. ஸோ ஒரு டெஃபினட்டா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டினால என்ன ஃபாரின் கீ வந்து பிரைமரி கீ பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து பிரைமரி கீ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the attribute is foreign key R1 have the same domain as the primary key attribute of R2. So relation 1ல R1 foreign key இருந்துச்சுன்னா relation 2 definitely primary key இருக்கணும். Okay, next match the following. இதுல வந்து இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா D. ஏக்கு வந்து டாஸ்க் parallelismக்கு வந்து ஆன்சர் A, சாரி ஆன்சர் ஏக்கு வந்து ஆன்சர் 3. distributing not data but task across multiple computing cores. இதோட ஆன்சர். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, 55th ஆன்சர் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி ஆர் கரெக்ட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஏயும் பி மட்டும் கரெக்ட். A tree is a connected graph without any circuit. Circuits இல்லைன்னா அது tree. A simple non-directed graph G is a tree if and only if G is connected and no cycles. Cycles இல்லாம இருந்தாலும் அது simple non-directed graph G is a tree. So tree என்னன்னு சொல்லுவோம், tree வந்து circuits இல்லாம இருந்துச்சுன்னா அது tree, no cycles இருந்தாலும் அது tree. So இந்த ரெண்டு A statement A and B மட்டும்தான் கரெக்ட். So C and D தப்பு. Next C answer 56th question answers C. Okay. So reverse engineering can extract design information from the source code. This reverse engineering. Verification நமக்கு தெரியும், product right, validation தெரியும், right product. So இது ரெண்டு வச்சு நம்ம என்ன பண்றது, மேட்ச் பண்ணிடலாம். ஸோ உன்னோட சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங்ன்றது ரீபில்டிங் த டாஸ்க். ஸோ எங்க எரர் இருக்குதோ அதை அடுத்து மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து ரீஇன்ஜினியரிங். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஹோல் ப்ராசஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கேன் எக்ஸ்ட்ராக்ட் டிசைன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சோர்ஸ் கோட். ஓகே, ஸோ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் ஆன்சர் டி ஃபார் 57th கொஸ்டின். ஓகே, 57th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்க அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், ஃபயர்வால், காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்ளிகேஷன். So list A with list B for the cloud service model and corresponding security measures. So எந்தெந்த cloud service modelக்கு என்னென்ன மாதிரி security services இருக்கு, applicationக்கு என்னென்ன web application, firewall and copyright protection. Then networkingல encryption and masking. And then computer storageல QoS and data processing. So first இதோட answer என்ன அப்படி பார்த்தீங்கன்னா D தான் அதோட answer. P is that P வந்து is that web app, firewalls, copyright protection. Okay, இதுதான் இதோட ஆன்சர். டி தான் அதோட ஆன்சர். அண்ட் தென் 58க்கு சி தான் கரெக்டான ஆன்சர். டேட்டா மாடல். ஸோ இதெல்லாம் டேட்டா மாடல், கிளாஸ் ஓரியன்ட் மாடல், ஃப்ளோ ஓரியன்ட் மாடல் அண்ட் பிஹேவியரல் மாடல். ஸோ டேட்டா மாடலுக்கு இன்ஃபர்மேஷன் டொமைன் ஃபார் த ப்ராப்ளம். ஸோ டேட்டா மாடல்ன்றது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டொமைன் ஃபார் த மாடல். அண்ட் தென் கிளாஸ் ஓரியன்ட் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிளாஸஸ். தென் ஃப்ளோ ஓரியன்ட் மாடல், ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம். Then behavioral model வந்து பார்த்தீங்கன்னா software behavior to external events. So இதோட ஆன்சர் சி. And then D. Next இதோட ரிலேஷன்ஷிப் many number of employees work on many projects அப்படின்னா M to N ரிலேஷன்ஷிப். இது ஈஸியா இருந்தது, ஈஸி தான் அது, எல்லாரும் ஆன்சர் பண்ணிடலாம். And then which of the following statement is true அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் C and C out of the objects. இது பேசிக் கொஸ்டின். அப்புறம் லிஸ்ட் ஏ அண்ட் லிஸ்ட் பில KNN ஜேபிஜி அட்வர்சரியல் டாஸ்க். இதுல பாத்தீங்கன்னா கேஎன்ன்றது டெஸ்ட் கேட்டகரைசேஷன், ஸோ கிளாசிபிகேஷன் யூஸ் பண்றது. அண்ட் ஜேபிஜின்றது இமேஜ் கம்ப்ரெஷன். அட்வர்சரியல் டாஸ்க் வந்து ஸ்பேம் டிடெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 62nd கொஸ்டின். இன்டர்கனெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இன் மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் ஸ்கீம்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பஸ், இதுல ரெண்டு தான், கிராஸ் பார் ஸ்விட்சும் மல்டி ஸ்டேஜ் ஸ்விட்ச் மட்டும்தான் இதோட ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர்? சில ஒன்லி பி அண்ட் சி. ஸோ இது பஸ் இதெல்லாம் இருக்கு. இன்டர் கனெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இன் மல்டி ப்ராசஸ் சிஸ்டம்ல இவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. எந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஸ் பார் ஸ்விட்சும் மல்டி ஸ்டேஜ் ஸ்விட்ச் மட்டும் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் அதோட ஆன்சர். Okay, then Greibach normal form of the grammar. இந்த கிராமருக்கு எது Greibach normal form அப்படின்னா ஆன்சர் பி தான் இதோட ஆன்சர். ஓகே, அண்ட் தென் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். இதுல எது கரெக்டான இது எல்லாமே இது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். இது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லிக்கிறாங்க. இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிடையாது, கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ். இதுவும் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ். இது மட்டும் இட்ஸ் நாட் அ
கான்டெக்ட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க, இது கரெக்ட். ஸோ சி கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் மினிமைஸ் த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டோம்னா ஆன்சர் வராது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 1+b வரும்னு நினைக்கிறேன், 1+a வரும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இருக்க அதுக்கு 65th கொஸ்டின். 65th ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன், இதுதான் ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டி மார்கன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நாட் ஏ அண்ட் பி இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டி மார்கன்ஸ்ல அப்படி நான் ஏ பார் பிளஸ் பி பார் எழுதலாம். ஸோ டி மார்கன்ஸ்ல அப்ளை பண்ணணும். ஐடம்போர்ட்டன்ட்ல ரிடண்டன்சி ரிமூவ் பண்றதுக்கு ஏ பார் பிளஸ் பி பார் இஸ் ஜஸ்ட் ஏ பார். ஸோ இது ஏ பார் தான் இது. ஸோ இது இந்த லா அப்ளை பண்ணணும் அண்ட் காம்ப்ளிமெண்ட் லா அப்ளை பண்ணீங்கன்னா ஃபைனலா கெட் த ஆன்சர். ஸோ ஃபைனலா என்ன இருக்கும் அப்படின்னா 1+not b இருக்கும். சாரி, 1+not a இல்ல 1+not b இருக்கும். not b இருந்துச்சுன்னா if you apply any value 1ஓட எதனை ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும் ஃபைனலா 1+ anything is always 1. ஸோ அதனால 1 தான் வரும். ஸோ ஃபைனலா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இதோட ஆன்சர். ஸோ 1 தான், சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் த கண்டென்ட்ஸ் மென்ஷன் லிஸ்ட் ஏ அண்ட் லிஸ்ட் பி. இது latch தான் வந்து level trigger and inverting buffer வந்து acts like a normal inverter and then EEPROM ன்றது flash memory. ஸோ இதுதான் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் அதோட ஆன்சர். அண்ட் தென் 67th நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 67th நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டி மார்கன் லா. ஸோ ஏ பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பிளஸ் பி பார் அப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் ஏ பிளஸ் பி பிசி இஸ் ஈக்குவல் டு இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணா இது கரெக்ட். ஸோ இதுக்கு தப்பு அப்படின்னா ஏ பி கரெக்ட், ஏ பி அண்ட் சி ஆர் ஆக்சுவலி கரெக்ட். எஸ்டி மல்டிப்ளெக்ஸ் சிங்கிள் இன்புட். ஸோ சிங்கிள் இன்புட் சிங்கிள் டு 1 ஆஃப் 2 power n அவுட்புட். ஸோ எப்படி டி மல்டிப்ளெக்ஸர் என்ன பண்ணோம், சிங்கிள் இன்புட் இட்ஸ் சிங்கிள் இன்புட் சிங்கிள் to 1 of 2 power n output. So ஒரு input என்ன பண்ணும் 2 power n output convert பண்றதா demultiple. So all the answer, all the given statements are correct. எல்லாமே correct. So A, B, C correct இதுல. Okay. So இங்க டி மார்கன்ஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல டி மார்கன்ஸ்ல அப்ளை பண்ணா இது எல்லாமே கரெக்ட், இதுவும் கரெக்ட். So all the 3 statements are correct. இதுல 68th questionல both A and R are correct and R is the correct explanation for A assertion. Okay, so இதுவும் கரெக்ட் தான். No two processes are executing their critical section in the same time. So ரெண்டு ப்ராசஸ் வந்து ஒரே டைம்ல எக்ஸிக்யூட் ஆகாது அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ரீசன் அசர்ஷன் ரெண்டுமே கரெக்ட், அதோட எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட். அண்ட் தென் டி 69th ஆன்சர் டி. Two functions can be overloaded only if their arguments differ in number in number. So number of arguments differ ஆச்சு, நம்பர்ல டிஃபர் ஆனாலும் ஆர்டர் ஆர் டைப் எது டிஃபர் ஆனாலும் இது கேன் பி ஓவர்லோடட். ஓகே, ஸோ இது சிம்பிள் கொஸ்டின் தான். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் அதோட கரெக்ட் ஆன்சர். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 71ல மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரியம்ஷன், சர்க்குலர் வெயிட் மூணு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் சி. சில மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ரிசோர்ஸ் மஸ்ட் பி ஹெல்ட் இன் நான் ஷேரபிள் மோட். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஒரே ஒரு சோர்ஸ் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் ரிசோர்சஸ் மஸ்ட் பி ஹெல்ட் இன் நான் ஷேரபிள் மோட், அதுதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். தென் ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரியம்ஷன், சர்க்குலர் வெயிட். ஸோ இதுதான் இதோட கரெக்ட் மேட்சிங். ஸோ ஆன்சர் சி தான் இதுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் 72 கொஸ்டின் வந்து பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீக்கு என்ன, பைனரி ட்ரீக்கு செகண்ட் ஆவரேஜ் டெப்த் அண்ட் தென் பைனரி ஏவிஎல் ட்ரீன்றது பேலன்சஸ் பைனரி ட்ரீ. ஸோ இதை வச்சு அது பண்ணிடலாம். அது மாதிரி பைனரி ட்ரீயோட இது பார்த்தீங்கன்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெப்த் ஆஃப் O of a log n. ஓகே, ஸோ இதை வச்சு ஆன்சர் 72க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அண்ட் தென் ஃபார் லூப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா O of n2. ஓகே, ஸோ இது அதோட ஆன்சர். அண்ட் தென் 73க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். போத் A and R are correct, but R is incorrect explanation of A. ஓகே, ஸோ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபார் 73க்கு. நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 74க்கு
74 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்காரிதம் பேஸ் தியரம் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின். ஓகே, ஃபார் த below mentioned communication channel what is the probability that one has sent and one has received? இதுதான் அதோட ஃபார்முலா பேஸ் அல்காரிதம் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ரிசீவ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் சென்ட், அண்ட் தென் ப்ராபபிலிட்டி அதுல என்ன வேல்யூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் சென்ட் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ரிசீவ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ரிசீவ் ஆர் ஒன் சென்ட்டுக்கு வந்து 0.9 கொடுத்துருக்காங்க, சென்ட்டுக்கு 0.6 அண்ட் தென் ரிசீவ்டுக்கு 0.62. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம இதோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, இதான் இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. Then give 75th question. Both statement 1 and statement 2 are correct. So CPU scheduling on the 75th question. Easy question. 75th CPU scheduling, the dispatcher component function is switching context and switching to user mode. இதுவும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. ஓகே, தென் 76th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, 76th ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. சிஸ்டம் கால் ப்ரொவைட் த இன்டர்ஃபேஸ் த்ரூ which user program access operating system services. So இது first statement correct. Second statement false. System call are low-level kernel interfaces and are not inherently written in C and C++. So in the statement, so systems calls are low-level kernel interfaces and are not inherently written in C and C++. System call illa. Okay. So இதை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு statement 1 தான் correct, statement 2 incorrect. Okay. Next D. இதில் வந்து ஸ்கிரிப்ட், கான்செப்சுவல் டிபெண்டன்சி அண்ட் நாலேஜ் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பிளனேஷனுக்கு ஸ்கிரிப்ட்னா ஸ்டீரியோடைப்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் பர்டிகுலர் கான்டெக்ட். இதுதான் ஸ்கிரிப்ட்னா. கான்செப்டுவல் டிபெண்டன்சின்றது மெக்கானிசம் ஃபார் ரெப்ரஸென்டிங் அண்ட் ரீசனிங் அபவுட் த ஈவெண்ட்ஸ். ஸோ கான்செப்டுவல் டிபெண்டன்சின்றது மெக்கானிசம் ஃபார் ரெப்ரஸென்டிங் அண்ட் ரீசனிங் அபவுட் த ஈவெண்ட்ஸ் அண்ட் நாலேஜ் ரெப்ரஸன்டேஷன்றது சிமாண்டிக் நெட் ஃப்ரேம். ஸோ இதை வச்சு நம்ம அதை மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, இது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தான் அதோட ஆன்சர். 78க்கு கான்செப்ட் ஹைரார்கி இன் டேட்டா வேர்ஹவுசஸ் சி தான் அதோட மேப்பிங் ஃப்ரம் லோ லெவல் டு ஹை லெவல். ஸோ மேப்பிங் ஃப்ரம் லோ லெவல் டு ஹை லெவல். இது 78க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ 78. ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் அதாவது ஆன்லைன் கான்செப்ட் ஹைரார்கி ரெப்ரசன்ட் different level of data abstraction. So moving up the hierarchy performs generalization, which means mapping the data. The example கொடுத்துருக்காங்க day, month and year. So எப்படி மேப் பண்ணுவோம்? மேப்பிங் த டேட்டா ஃப்ரம் த லோ லெவல் டீடைல்டு கான்செப்ட் டு ஹை லெவல் அப்ட்ராக்ட் கான்செப்ட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் எப்படி டேட்டாவை ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ லோ லெவல் டேட்டா டு த ஹை லெவல் டேட்டா. ஸோ டீடைல் டேட்டா டு அப்ட்ராக்ட் டேட்டா. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் abstraction இருக்கு. ஸோ மூவிங் அப் த ஹைரார்கி பெர்ஃபார்ம்ஸ் ஜெனரலைசேஷன். ஸோ ஜெனரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா லோ லெவல் டு ஹை லெவல். ஸோ டீடைல்டு டு abstraction level. Okay, so C தான் இதோட ஆன்சர், மேப்பிங் ஃப்ரம் லோ லெவல் டு ஹை லெவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட DFA ஈக்குவலன்ட் டு த ஃபாலோயிங் NFA. NFAன்னு பார்த்தீங்கன்னா C தான் இதோட ஆன்சர். And then இங்க வந்து what is the probability that card drawn at the random from 52 card அப்படின்னா இது ஆன்சர் 4/13, 4 aces and then ஸ்பேடுன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குமா, 14 - 1. ஏன்னா ஏஸ் ஆல்ரெடி ஏஸ் 1 இருக்கு ஸ்பேட்ல. ஸோ 14 - 1 13. ஸோ ஏஸ் வந்து 4. ஸோ 4/13. What is the probability that card drawn at the random from 52 deckன்னு கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா 4 டோட்டல் நம்பர் ஆஃப் ஏசஸ் வந்து ஏஸ் வந்து 4. ஓகே, ஸ்பேடு வந்து 14. 14 - 1 வந்து ஏஸ்ல இருக்கு. ஸோ 4/13 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். அண்ட் தென் லிங்க்ட் அலோகேஷன் சால்வ்ஸ் dash and dash of the contiguous allocation in the file allocation method. So external இதோட ஆன்சர் வந்து B, external fragmentation and size declaration. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். Okay, நெக்ஸ்ட் வந்து 82க்கு ஆன்சர் B. Okay, both A and R are correct, but the R is not correct explanation. இதுக்கு correct explanation கிடையாது, but both the statements separately correct. Okay, so page fault automatic. இப்போ same page, some page replacement algorithm, the page fault rate may increase as the number of allocated frames increases. Automatically எப்பயுமே number of frames increase ஆகும்போது automatically
பேஜ் ஃபால்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி replace the page that will not be used for the longest period of time using அது ஆப்டிமல் பேஜ்னு சொல்லுவோம். ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது ஆப்டிமல் பேஜுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்போ நீங்கள் பேஜ் ஃபால்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஃப்ரேம்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஃபால்ட் இன்க்ரீஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பட் இங்கே வந்து இதோட ரீசன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இங்கே ஆப்டிமல் ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பட் அதோட எக்ஸ்பிளனேஷன் அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் கேன் பெர்ஃபார்ம். இது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ A, B, C எல்லாமே கரெக்ட். ஸோ ஆன்சர் D தான் அதில் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் வாட் இஸ் த ரன்னிங் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்? இதோட ப்ராப்ளம் என்ன? சாரி, இதோட ரன்னிங் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்ளம். ஸோ இதோட 84th கொஸ்டினுக்கு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 84th ஆப்டிமல் ரன்னிங் டைம் ஃபார் ஃபைண்டிங் த எலமெண்ட் இன் சார்ட்டட் அரே. இதுதான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதோட n log n தான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது ரன்னிங் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் கொடுத்தாங்க. ஸோ சார்ட்டட் அரே A1, A2, A3, AN இருக்கு அப்படின்னு இது சார்ட்டடா இருக்கு. சார்ட்டட் கிவன் அண்ட் இன்டிஜர் எக்ஸ் அண்ட் இன்டிஜர்ஸ் இது எல்லாமே சார்ட்டட் இருக்கு. சார்ட்டடா இருக்கு. அப்போ சார்ட்டடா இருந்துச்சு அப்படின்னா அதோட சார்ட்டட் அரேல இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உள்ள காம்ப்ளெக்சிட்டி என்ன, டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, n log n. ஓகே, ஸோ ஆன்சர் C தான் அதோட, சாரி n log n. log n தான் அதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, C தான் கரெக்டா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 85th கொஸ்டின். 85th கொஸ்டினுக்கு ஆன்சர் B. ஸோ இதுதான் ஆன்சர் B. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, அன்டிரெக்டட் கிராஃப், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு, ஜெனரலைசேஷன் ஆஃப் ப்ரீ ஆர்டர் டிராவர்சல். ஸோ B தான் அதோட கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 86th கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் A. ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் EABC எல்லாமே, சாரி தட் இஸ் ABC எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் சி வந்து 87th கொஸ்டினுக்கு C தான் ஆன்சர். NAND கேட் இதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் ஆன்சர் 59. தென் 89க்கு என்ன மேட்ச் கொடுத்துருக்காங்க? ஃபார் த ஃபேமிலி ஆஃப் ட்ரீ ஷோன் அபோவ் அண்ட் த ரிலேஷன் இஸ் மேரிட் டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபாதர் அண்ட் மதர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். மேரி அண்ட் ஜான் தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் B, இதுக்கு 90th கொஸ்டினுக்கு B. இதில் எவாலுவேட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். A + B. ஸோ இங்கே ரெஜிஸ்டர் ஆட் ரெஜிஸ்டர் A&B தான் ஆப்பரண்ட். A&B வேல்யூ இருக்குது, அட்ரஸோட வேல்யூ. ஸோ R1ன்றது அட்ரஸ். ஸோ A&B ஆட் பண்ணி இங்கே கொடுக்குறோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் C&D ஆட் பண்ணுது. ஸோ A + B அண்ட் தென் C + D. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன இருக்கும்? ஆர்ல என்ன வேல்யூ இருக்குதோ ரெண்டையும் ஆட் பண்ணி அண்ட் தென் ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணுது. ஸோ R1 into R2. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A + B into C + D. இதுதான் அதோட ஆன்சர். தென் லெட் த லாங்குவேஜ் அக்செப்டட் பை ஃபைனைட் ஸ்டேட் மெஷின். ஸோ இதோட ஆன்சர் என்ன? L1 = L2. ஸோ இதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். L1 = L2. D தான் ஆன்சர். ஸோ இது கம்ப்ளீட் த மின்மேக்ஸ் நோட் ஆஃப் த ஃபிகர். என்ன மின்மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மினிமம் ஆஃப் இந்த நம்பர். இதுல என்ன மினிமம் இருக்கு? 3. ஸோ 3 எடுத்து இங்கே போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே என்ன மினிமம் இருக்கு? மினிமம் இங்கே 2. இங்கே என்ன 3 நம்பர்ஸ் 14, 5, 2 இருக்கு. ஸோ மின்மேக்ஸ்க்கு இது கால்குலேட் பண்றேன். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்ளீட் த மின்மேக்ஸ் ரூட் நோட் ஃபார் த ஃபிகர் ரெப்ரசன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல என்ன மினிமம் என்னது? 2. ஸோ இப்போ 3, 2, 2 இருக்கு. அதில் இது மேக்ஸிமம்னா 3 தான் மேக்ஸிமம். ஸோ 3 தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஆன்சர் D. 93 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து D தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஏக்கு 4th ஒன் ரெக்குவயர்மெண்ட் கேதரிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏக்கு ரெக்குவயர்மெண்ட் எலிசிட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் கேதரிங். And then B க்கு வந்து ஒன்று நார்மல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஸ்டேட்டட் டியூரிங் மீட்டிங் வித் த கஸ்டமர். ஸோ நார்மல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ நம்ம மீட் பண்றோமோ அவங்களை கஸ்டமர் மீட் பண்ணும்போது வில் கலெக்ட் த ரெக்குவயர்மெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பெக்டட் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா சிக்கு வந்து two requirements are implicit customer does not explicitly state them. ஸோ என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அது இதில் இருக்கு, அது ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை எக்ஸ்பெக்டட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். தென் எக்ஸைட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றது 3rd ஒன், பியாண்ட் த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணாததையும் நம்ம பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் என்னது? அது ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல இருக்காது, பட் அவங்க எதிர்பார்க்காததையும் நம்ம பண்ணி கொடுப்போம். அதுதான் வந்து எக்ஸைட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 94th கொஸ்டினுக்கு
ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல ஹவு மெனி செக்மெண்ட்ஸ் ஆர் நீடட் டு பர்ஃபார்ம் 4 செக்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனேஜ் டாஸ்க்கு ஒரு செக்மெண்ட். ஸோ 10 into 10 power 4 இருக்கு அப்படின்னா 10 into 10 power 4 அப்படின்னா ஸோ மேனேஜ் டாக் 1 ஃபைனலாக அதை அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன் 94. சாரி இல்லை அந்த கொஸ்டின். ஸோ மேனேஜ் டாக் 1 அப்புறமா அந்த அது ஃபைனலா அதை ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ பவர் இருக்கு, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் வேர் ஏ அண்ட் பி ஆர் த எக்ஸ்போனன்ட்ஸ்னா எக்ஸ்போனன்ட் ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு, அதை நார்மலைஸ் பண்றதுக்கு. ஸோ டோட்டலா நமக்கு எத்தனை செக்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா 4 செக்மெண்ட்ஸ் வேணும். ஸோ பெர்ஃபார்ம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அடிஷன் பண்றதுக்கு. ஸோ சப்போஸ் அந்த நம்பர் ஃப்ராக்ஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4 செக்மெண்ட்ஸ் வேணும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ சி தான் அதோட ஆன்சர். அண்ட் தென் இது வந்து both the statements are correct. இதுல வந்து r's complement of n digit number, n having base r can be represented as r power n minus n. So the complement are used in digital components for subtraction. So subtraction la complement are used in digital computer for subtraction. So the complement க்கு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், addition subtraction complement definitely use பண்ணுவோம். அது statement 1. So r's complement of n digit number, n having base r can be represented as, this is the formula, r power n minus n. So இது so ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே correct. Both statements are correct. So answer A தான் correct இதுக்கு. And then 96 the number of bin அப்படின்றது குரூப். ஸோ நம்பர் ஆஃப் பின்ன்றது குரூப் ரெக்வயர்ட் டு ஸ்மூத் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் குரூப் எப்படி பண்ணலாம் அப்படி, எத்தனை குரூப்பாக இருக்கும், குரூப்பாக இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக அதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன 4, 8 ஒரு குரூப்பு, 15, 21, 22, ஸோ 51 ஒரு குரூப்பு, ஸோ 21 to 28 ஒரு குரூப்பு, 34 ஒரு குரூப்பு. ஸோ டோட்டலாக 4 குரூப்ஸ். ஸோ 96th கொஸ்டினுக்கு 4. ஸோ என்ன பண்ணுவோம், ஸ்மூத் number of bin required to smooth the following அப்படின்னா இது வந்து bin means grouping. குரூப்பா 4 குரூப்பா ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மூத்தா நம்ம என்ன பண்ணலாம், we can do the calculations. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த பின் யூஸ் பண்றோம். ஸோ 4 பின் நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் 97th கொஸ்டின். 97th கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி. ஸ்டேட்மெண்ட் 2, 1, ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2வும் 3யும் கரெக்ட் அப்படின்றாங்க. ஓகே. 98th கொஸ்டினுக்கு name assumption in Bayesian classification is class conditional independence. இதுதான் கரெக்டான ஆன்சர். கிளாஸ் கண்டிஷனல் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் 99th கொஸ்டினுக்கு அரேஞ்ச் பண்ணணும். எந்தெந்த அரேஞ்ச் த லேயர் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர், தென் பிளாட்ஃபார்ம் லேயர், தென் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இதுதான் இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ. Okay. Next, identify the correct statement mentioned below. என்னென்ன statement correct? D தான். Both statement A and B are correct. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இதுல கரெக்ட். 101 கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஸ்டேட்மெண்ட் B and Q are correct. சரி, ஸ்டேட்மெண்ட் P and Q, Pயும் Qவும் மட்டும் கரெக்ட். சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் கேன் சால்வ் எக்ஸார் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கேன் சால்வ் எக்ஸார் சால்வ் பண்ணாது. இது மட்டும் இது கரெக்ட், இது தப்பு. ஓகே. சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் can solve XR கொடுத்துருக்காங்க. XR கிடையாது, அது not linearly separable. ஸோ அதனால அது பண்ணாது. ஓகே. அண்ட் தென் 102க்கு the instruction field in an assembly language program may specify dash items கேட்டிருக்காங்க. என்னென்ன ஐட்டம்? A, B are correct. A, B and C are correct. Memory reference instruction, pseudo instruction with or without an operand, and a register reference or input output instruction, that means non-MRI. இது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் என்ன அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ ஏ தான் அதோட ஆன்சர். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அது ஐடென்டிஃபை த கரெக்ட் டயக்ராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியாக வருது. இதுக்கு வந்து இமேஜ்க்கு மட்டும் என்ன வந்திருக்கு, ஆன்சர் ஏ தான் அது கரெக்ட் ஆன்சர். இதில் மட்டும் என்ன வந்திருக்குன்னா ஒரு செல்ஃப் லூப் வந்திருக்கு. ஸோ இங்கே எப்படி வேல்யூ கொடுப்போம் அப்படின்னா M00, M01, 02, 03 கொடுப்போம். இங்கே 03யா, M03. இங்கே பார்த்தீங்கன்னா 10, 12, 13, அதே மாதிரி இது 33. ஸோ இப்போ இந்த 33ன்றப்போ வருதா, அப்போ M33 இந்த இங்க இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்க கொடுப்போம். ஸோ M33ல என்ன பண்ணுவோம், ஒரு செல்ஃப் லூப் வரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க இந்த ஒரு வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். M3,3. ஓகே, இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண, செல்ஃப் லூப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா V0 to
V2. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு 2 வந்திருக்குது. இங்கே 2 வந்திருக்குதா, M0 M1 M2 இருக்கு. M00 M1 M01 M02 இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கு, ரெண்டு லூப் போகுது. V0ல இருந்து 2 லூப் போகுது. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு. தென் இது வந்து 104க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன இருக்கு இதுக்கு, 104க்கு ஆன்சர். ஸோ 104க்கு அசியூம் we need to download a text document. So at the rate of 100 pages per minute. ஸோ இப்படி நம்ம டவுன்லோட் இந்த ஸ்பீடில் நம்ம டவுன்லோட் பண்ணணும். page is an average of 20 lines with 80 characters. Sorry, a page is an average of 20 lines with 80 characters in each line. So ஒரு லைன்ல எத்தனை இருக்கு, 20 lines இருக்கு, and each line contains 80 characters. So எப்படி நம்ம if we assume that one character requires 8 bits, then what is the required bit rate of the channel கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 104க்கு ஸோ 20 lines per page, 80 characters line. So என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கேரக்டர் per page என்னது 20 into 80. ஸோ டோட்டலா 1600 characters per page இருக்கு. அண்ட் தென் characters per second என்ன அப்படின்னா இதுதான் அதோட வேல்யூ. ஸோ 1600 characters per page into 100 pages நமக்கு இருக்கு டோட்டலா. ஸோ இதுதான் என்னது, அதோட டோட்டல் கேரக்டர்ஸ் per second. ஸோ பிட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா into 8. ஸோ டிவைட் பை செகண்ட்ஸ் டிவைட் பண்ணீங்கன்னா 1.28 megabits per seconds. ஸோ இதுதான் அதோட ஆன்சர் ஏ தான் அதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் C++, செலோஸ் அது தெரியும். ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் செட் ஆஃப் வேல்யூஸ், அது எதுனா கன்ஸ்ட்ரக்டர். அப்புறம் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் கரெக்ட். பி மட்டும்தான் கரெக்ட். ஏ இஸ் நாட் அ டியூரிங் ரெகக்னைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ATM is Turing recognizable. ஓகே, அதுதான் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 107க்கு ரவுண்ட் ராபின்க்கு என்ன ஃபார்முலா, நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்ல இஃப் தேர் ஆர் n ப்ராசஸ் இன் த ரெடி கியூ அந்த டைம் குவாண்டம் இஸ் கியூ. ஸோ டைம் குவாண்டம் கொடுத்துருவாங்க ரவுண்ட் ராபின்க்கு, அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன இது n ப்ராசஸ் இருக்கு. ஸோ அப்போ ஈச் ப்ராசஸ் மஸ்ட் வெயிட் no longer than this. எவ்வளவு நேரம் அதை வெயிட் பண்ணணும் அப்படின்னா n-1 divided by q quantum time. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. n-1 into q, அதுதான் அதோட கரெக்ட் ஆன்சர். C 108க்கு ஆன்சர் என்ன, சி தான் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 is correct and statement 2 is incorrect. நெக்ஸ்ட் இது ஈஸி கொஸ்டின். which of the following operator cannot be overloaded. ஸோ இதெல்லாம் ஸ்கோப் ரெசல்யூஷன், கொஸ்டின் மார்க், டாட் அண்ட் இதெல்லாமே ஓவர்லோட் ஆகாது. Then for the game tree, the optimal strategy can be obtained or determined from minimax value of each node. This is the correct answer. 110. Then 111. A first fit and best fit strategies for memory allocation does not suffer from external fragmentation. So this is the correct statement. Then 112 answer பார்த்தீங்கன்னா A the answer. இது நமக்கு பார்த்தா தெரியும் P f of P, Q is equal to P. So same value இதை வச்சு நம்ம போட்டுடலாம். Next, suppose a class has 89 students. How many students அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர்னா 8 தான் ஆன்சர். 8. So n by k. n என்றது total number of students. இதுக்கு ஃபார்முலா. k வந்து பார்த்தீங்கன்னா number of months. Okay, in a year 12. So 89 divided by 12, 8 தான் அதோட ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா identify the non-Eulerian graph from the கிராஃப் கேட்டிருக்காங்க. இதுல என்ன இதோட ஆன்சர் என்னன்னா பி அண்ட் டி தான் நான் யுலேரியன் கிராஃப். பியும் டியும். ஸோ யுலேரியன் கிராஃப்னா ஒன்ஸ் ஒரு எந்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா we can start and ஃபைனலி அங்க ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபைனலா அங்க வந்து முடிஞ்சது அப்படின்னா தட் இஸ் கால்ட் யுலேரியன். ஸோ இந்த கிராஃப் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும், இந்த கிராஃபும் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் நான் யுலேரியன் கிராஃப். Okay, this is simplest method to find out the non-Eulerian graph. Okay, next வந்து 115க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா C. ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன், புஸ்டன் ஆட்டோமேட்டா, டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ். ஸோ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் தான் கரெக்ட். ஆன்சர் C தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் 116க்கு இங்க ரிலவெண்ட் கொடுத்துருக்காங்க, ரிலவெண்ட் நான் ரிலவெண்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ரிலவெண்ட் அண்ட் நான் ரிலவெண்ட் இன் ரிசல்ட் செட் 30 ரிலவெண்ட் இருக்கு
non-relevant இருக்கு. இங்க not and result setல 20 and 40 கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா recall and precision calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ recall and precisionக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? ஸோ என்ன கொடுத்தாங்க, ரீகால்க்கு ரிலவெண்ட் ரிட்ரீவ் டிவைட் பை டோட்டல் ரிலவெண்ட். ஸோ ரிலவெண்ட் ரிட்ரீவ்டு என்ன இருக்கு, 30 இருக்கு. ஸோ டோட்டல் ரிலவெண்ட் என்ன இருக்கு, 30 + 20 இருக்குதாங்க. அதே மாதிரி ப்ரிசிஷன் கால்குலேட் பண்றதுக்கு ரிலவெண்ட் ரிட்ரீவ் டிவைட் பை டோட்டல் ரிட்ரீவ்டு. ஸோ ரிலவெண்ட் ரிட்ரீவ் எவ்வளோ இருக்கு, 30 இருக்குது. அதே மாதிரி ரிலவெண்ட் ரிட்ரீவ் டிவைட் பை டோட்டல், இது ரிலவெண்ட், இது ரிட்ரீவ்டு. ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணி போனோம்னா இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர் 116க்கு. ஓகே, 6க்கு ஏ ஆன்சர் 30 divided by 30 + 20, 30 divided by 30 + 10. So 30 + 10 40. So 30 + 10, that is not relevant. Okay, இது relevant. Okay, relevant க்கு 30 + 20. So இது relevant 30 + 20. So இது வந்து என்னது 30 + 10. இது வந்து in result set இந்த வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஏ தான் ஆன்சர். ஓகே, ரீகால் அண்ட் ப்ரிசிஷனுக்கு. ஓகே, ஸோ இது ரிலவெண்ட், இது வந்து ரிட்ரீவ்டு. Next one, which of the following statement is true ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ binary semaphore behaves similarly to the mutex lock. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, and then rearrange the below mentioned statements are as per the steps followed for the instruction. ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளோட கரெக்டான ஸ்டெப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா சி தான் ஆன்சர். ஏ சி இபி டிஎஃப் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்படி படி பார்த்தோம்னா சி தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். பிக்கு என்னது, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ பாட்டம் ஆஃப் இன்டகிரேஷன் டெஸ்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெஸ்டிங் வித் அட்டாமிக் மாடல். ஸோ இன்டகிரேஷன் டெஸ்ட்னா என்னது, ஆல் த யூனிட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்றதா என்னது இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ இதுதான் வந்து இது கரெக்ட். பாட்டம் ஆஃப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் பிகின்ஸ் construction and testing with the atomic models. Atomic models வந்து யூனிட் டெஸ்டிங். அதுதான் என்னது பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, எப்படி பிகின் ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் டெஸ்டிங் வித் அட்டாமிக் மாடல்ஸ். ஸோ ஏ கரெக்ட். ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் டெஸ்ட் த காம்பனன்ட்ஸ் அட் த லோவஸ்ட் லெவல் இன் த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் அண்ட் நீட் ஃபார் ஸ்டெப்ஸ் is eliminated. So இதுல இது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல என்ன கொடுத்திருக்கு, ரீசன்ஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் த பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் டெஸ்ட் த காம்பனன்ட் அட் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், யூனிட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்து என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணி அதை ஒரு இன்டகிரேஷன் டெஸ்டிங் கம்பைன் பண்ணி ஒரு இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன சொல்லுவோம், கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் த பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் டெஸ்ட் த காம்பனன்ட்ஸ் அட் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் and that need for the steps is eliminated because lower level processing is always available. Bottom up relies on drivers instead. So என்ன சொல்லிருக்காங்கன்னா, each and every யூனிட் மாடலையும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ இது என்ன சொல்றாங்க, பாட்டம் அப் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் அதோட ஆன்சர். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் and R is the correct explanation of A. Next இதுக்கு 120க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் B தான் அதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, 120க்கு ஆன்சர் B தான் கரெக்ட். 121ஓட ஆன்சர் both A and R are correct and R is the correct explanation of A. ஸோ இதுவும் ஆன்சர் A தான் கரெக்ட். 122க்கு a fragment of code that resides in the loop and compute the same value at the each iteration is called loop invariant code. Loop invariant code. So loopல வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த லூப் ஒர்க் ஆகுறது என்னன்னு சொல்றாங்கன்னா லூப் invariant code. அந்த கோடை வந்து லூப் invariant கோடுன்னு சொல்றாங்க. ஸோ சேம் வேல்யூ, a fragment of code that resides in the லூப். ஸோ லூப்ல என்ன இருக்கும், ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் கோட் இருக்கும். அண்ட் கம்ப்யூட் த சேம் வேல்யூ அட் ஈச் ஐட்ரேஷன். ஸோ அது என்ன பண்ணும், ஒரே வேல்யூவை திருப்பி கால்குலேட் பண்ணும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, லூப் இன்வேரியன்ட் கோடுன்னு சொல்றாங்க. ஸோ கோடு அங்கே வேரி ஆகாது, சேம் கோடு தான் அங்கே யூஸ் பண்ணுவோம். தென் 123ல என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். ஸோ இதுக்கு பிக்கு வந்து இசட், கியூக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஆருக்கு ஒய். ஓகே, அப்புறம் இது சிம்பிள் டு ரெப்ரசன்ட் கீ ஆட்ரிபியூட் இன் இயர் டயக்ராம். ஸோ பி தான் அதோட ஆன்சர். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கீ ஆட்ரிபியூட்டோட சிம்பிள் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கீ ஆட்ரிபியூட் சிம்பிள். அது 125ல which is present in the instruction cycle. ஸோ என்ன இருக்கும், போத் ஏ அண்ட் பி ரெண்டு பேர் கூட fetch the instruction from the மெமரிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணும் அண்ட் தென் decode and execute the instruction. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் இருக்கும். ஓகே, அண்ட் தென் 126ஓட ஆன்சர் ஏ. சம் மூவ்ஸ்
at a given node are proved without further consideration. So இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. About the forward pruning. Forward pruning பத்தி இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான். Some moves are at a given node are pruned without further consideration. So further consideration இல்லாம அது என்ன பண்ணுது, மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் ஃபார்வர்ட் ப்ரூனிங் சொல்லுவோம். ஓகே, அது கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். தென் 127ல which given below or டூ ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இதுல கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லிங்கர், டைனமிக் லிங்கர் அண்ட் ஸ்டாட்டிக் லிங்கர் பத்தி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட். அண்ட் தென் 128ல ஆன்சர் ஏ தான் கரெக்ட். போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஓகே, 128க்கு 129க்கு ஆப்ஜெக்ட் இஸ் member of category. So objects are member of category. That is the correct answer for 129th question. So 130th identify the correct statement and கேட்டிருக்காங்க. D, A and C are correct. A, U, C, U correct. In atomic formula for which of the terms involve any of the logical operations, இது வந்து wrong statement. So description of a predicate logic, ஒரு predicate logic is called a well-formed formula ன்னு சொல்லுவோம். So formula இது correct. In a predicate involves n arguments is said to be. So எல்லாத்துலயுமே arguments இருக்கும். So arguments will be present in the predicate. So இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். B வந்து wrong statement. Okay, so A and C are correct. Okay, thank you.